ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ட்ரெய்லர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வரப்போகுது. ஸோ ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒரு ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து பயங்கரமாக முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி தளபதியோட ஸ்பீச் ஆடியோ லான்ச்லேயுமே வந்து முடிஞ்சிருச்சு. எமோஷனலான மொமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனது டிலே ஆனனால வந்து திருப்பியுமே ஒரு ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் டேட்டோட ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூ ஃபுட்டேஜஸும் ஆட் பண்ணி அதை வந்து புதுசாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 லாங்குவேஜஸில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா 6 மாதமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ டிலே ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியன்ஸ் மத்தியிலையும், ஃபேன்ஸ் மத்தியிலையும், ஆடியன்ஸ் மத்தியிலையும், மக்கள் மத்தியிலுமே வந்து அந்த டேட் வந்து ரீச் ஆகிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து படம் இவ்வளோ தயாரித்து அப்படியே நிற்கிது 6 மாதமாக அப்படிங்கும்போது அவங்க போட்ட காசை எடுக்கணுங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெயிலர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டு வச்சுது அப்படின்னா வேறு லெவலில் சம்பவமாக இருக்கும். இன்னும் மேலும் ஜனநாயகன் படத்துலேருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா FTFSல வந்து என்ன மாதிரி ரெக்கார்டு வைக்க போகுது, அதே மாதிரி லீக் ஆன படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டு வைக்க போகுது, ஏ சர்டிஃபிகேட் படம் என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டு வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து சிஎம் டைட்டில் கார்டோட வருதா அப்படிங்கிறது. வந்துச்சு அப்படின்னா செம பிளாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். எல்லாருமே வேறு லெவலில் கொண்டாடுவாங்கன்னு அது எதிர்பார்க்கப்படுது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு அப்புறம் இந்த தளபதியோட ஃபேன்ஸுக்கு கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பு சிஎம் டைட்டில் கார்டோட பார்க்குறது, சீஃப் மினிஸ்டரோட படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.